Yeah. मूर्खस्योपकारो न कर्तव्यः मूर्खस्य उपकारः न कर्तव्यः இந்த இடத்துல வந்து இது இருக்கு உபகாரக விசர்க அப்புறம் அங்க குணசந்தி அப்புறம் வந்து அதாவது மூர்க்கனுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல அர்த்தம் அப்புறம் மூர்க்கஸ்ய உபகாரக மூர்க்கஸ்ய அந்த இடத்துல குணசந்தி அதுவும் வந்திருக்கு மூர்க்கஸ்ய உபகாரக ஆ பிளஸ் ஓ அதனால குணசந்தி வந்திருக்கு அதுக்கப்புறம் கஷ்டன மூர்க்கக கதாச்சித் கிராமாந்தராத் பிரதிநிவர்த்தமானோ நிஜகிராமகாமினம் பந்தானம் வியஸ்மரத் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா ஒரு 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 மூர்க்கன் வந்து ஒரு டயத்துல ஒரு கிராமத்துல இருந்து பிரதிநிவர்த்தமானோனா ஹி ஆக்சுவலி நிவர்த்தமானா கோயிங் டுவர்ட்ஸ் இது பிரதிநிவர்த்தமான ரிட்டர்னிங் பேக் நிஜ கிராம காமினம் அவனோட வில்லேஜுக்கு வரத்துக்கு வழி அவன் வந்து மறந்து போயிட்டான். தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். ஓகே, கஷ்டன சன பிரயோகம் கஷ்டன மூர்க்கः அகாராந்த புல்லிங்க மூர்க்க சப்த பிரதமா விபக்தி ஏகவசனம் கதாச்சித் ஒரு சமயத்தில் இதுவும் சிச்சன பிரயோகம் கிராமாந்தராத் அது வந்து கிராமாந்தராத் சிச்சன பிரயோகம் இட் இஸ் an அவ்யயம் ரைட் ஆமா அவ்யயம் ஆமா கஷ்டன கதாச்சித் எல்லாமே அவ்யயம் இந்த இடத்துல நமக்கு. ஓகே, கிராமாந்தராத் அதாவது கிராம அந்தராத் இந்த இடத்துல வந்து அது சமஸ்த பதமா கொடுத்துருக்கா கிராமாந்தராத் அந்த கிராமத்திலிருந்து பஞ்சமி விபக்தி ஏகவசனம் வருது இந்த இடத்துல. அப்புறம் பிரதி நிவர்த்தமான ஆக்சுவலா நிவர்த்தமான வர்த்தமான கோயிங் டுவர்ட்ஸ் பிரதி நிவர்த்தமான டேர்னிங் பேக் அதாவது இந்த இடத்துல வந்து விருத்து தாத்து நீ உபசர்க்கம் அப்புறம் மானக இருக்கு அதனால ஷானஸ் பிரத்யை நிவர்த்தமானக நிவர்த்தமானோ அந்த மாதிரி வருது இந்த இடத்துல. அப்புறம் நிஜ கிராம காமினம் இது வந்து இடத்துலயும் ஒரு சந்தி வருதுமா. ஆமா சாரி நிவர்த்தமானோ நிவர்த்தமானக அதாவது அப்போ இந்த இடத்துல வந்து விசர்கத்திய உத்வம் குணசந்தி எழுதியிருக்கேன்னு சொல்ல மறந்து போயிட்டேன் மாத்தா. அப்புறம் நிஜ கிராம காமினம் இது வந்து சமஸ்த பதம் நிஜ கிராம காமின் சப்தம் இது தித்திய விபக்தி ஏகவச்சனம். ஓகே, அதாவது ஃப்ரம் ஹிஸ் ஓன் வில்லேஜ் அவனோட கிராமத்துக்கு போறதுக்கு அவனுக்கு வழி தெரியல அந்த மாதிரி அர்த்தம் அந்த இடத்துல. பந்தானம்னா மார்க்கம் இது வந்து தித்திய விபக்தி பந்தானம் வந்து அகாராந்த நபும்சகலிங்க தித்திய விபக்தி ஏகவச்சனம் இந்த இடத்துல. சப்தம் என்னது? பந்தான பத்தின் சப்தம் பத்தின்னா ஓ சாரி பத்தின் நான் அகாராந்த அதான் அகாராந்த சொன்னேனா ஆனா நான் பத்தின்னு சொல்ல மாத்தா பத்தின் சப்த. ஓகே, வியஸ்மரத் இது வந்து லங் லகாரக பிரதம புருஷ ஏக்வச்சன் ஸ்பிரு தாத்து இது ஸ்பிரு தாத்து வி உபசர்க்கம் இது வந்து பவாதிகணா பரஸ்மைபதி லங் லகாரக பிரதம புருஷ ஏகவச்சனம் வியஸ்மரத். அப்புறம் வேற ஏதாவது சொல்லணுமா இந்த லைன்ல? வி பிரிச்சு சொல்லுங்க. வி வி ஸ்மிரு தாத்து லங் லகாரக அதனால வியஸ்மரத் யா அந்த இடத்துல வியா வந்து எண் சந்தினால வியஸ்மரத் வருது. வி பிளஸ் ஆ இ பிளஸ் ஆ வருது இல்லையா அதனால வியஸ்மரத் வருது. லங் லகார பிரதம புருஷ ஏகவச்சனம். வேற ஏதாவது அடுத்த லைன் போலாமா? ஒரே ஒரு நிமிஷம். பந்தா சப்தம் இல்லையா மேடம்? அது பத்தின் இல்லையே, பந்தா போல இருக்கே. சப்தம் வந்து பந்தா சப்தம் இல்ல, பத்தின் சப்தத்தோட ரூபம் தான் பந்தா. அதுல வந்து செகண்ட் விபக்தி வந்து பந்தானம்னு வருது மேடம். இல்ல மேடம் சொன்னதான் நகாராந்த புல்லிங்க பதின் சப்த தித்யா விபக்தி ஏகவச்சனம். One minute, don't be confused, okay? If somebody has raised the hand, 1 minute wait பண்ணுங்க. Raise பண்ணினவா I will show it to you because don't get confused.
One minute. I'm sharing the screen. Varada. Okay, ma. Whoever asked me the doubt. Am I audible? Yes, madam. வந்துருச்சு. ஓ, பதின் சப்தத்துல தான் பந்தா வருதா முதல்ல? Okay. ஓகே மேடம், ஓகே மேடம். Thank you, madam. நகாராந்த புல்லிங்க. Okay. ஓகே மேடம். Thank you. அத்த கண்ட்ரி பட்டமா மாதா? ஒரு நிமிஷம். வேற யாரோ கை தூக்கி இருக்கா, அவளோட டவுட் கிளாரிஃபை. மேடம் உமா மகேஸ்வரி, நான் தான் மேடம். சொல்லுங்க. இந்த மூர்க்கஸ்ய உபகாரகன் போட்டிருக்கேன். மூர்க்கனுடைய உபகாரம் அப்படின்னா இதுக்கு 2வது விபக்தி வராதா மேடம்? இது சஷ்டி விபக்தி வந்திருக்கேன். அது இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஆமா, அதாவதுமா மூர்க்கஸ்ய உபகாரக ந கர்த்தவிய. மூர்க்கனுக்கு உபகாரம் செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் நம்ம கான்டெக்ஸ்டுவல். அதான் மூர்க்கனுடைய அப்படின்னு தானே அது வந்து சில சமயம் அந்த சதுர்த்தியும் ஷஷ்டியும் நம்ம அப்படி போடுவாமா, அது வந்து. ஓகே, அதுதான் சின்ன டவுட் இருந்தது. இந்த பாடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதுதான். ஓகே மேம், தேங்க்யூ, தன்யவாதம். அதாவது இது எப்படின்னா, இது வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னா, கர்த்தவிய கர்த்தவியங்கிறது இந்த இடத்துல வந்து திஸ் வந்து தவ்யத் வந்திருக்கு இல்லையா? ஆமா, கிருதாத்தோட தவ்யத் வந்திருக்கு. அப்ப தவ்யத் வந்து எப்பொழுதுமே எதுல வரும்? பாசிவ்ல வரும். ஓகே. தவ்யத் வந்தா அப்ப சஷ்டி தான் வருமா? இல்ல நான் சொல்றேன், அதாவது பாசிவ்ல தான் வரும். அதனாலதான் அது ஒரு கர்த்தரியா கர்மணியா? அது வந்து கர்த்தரி கிடையாது, இது வந்து கர்மணி. அந்த டவுட்டும் இருந்தது எனக்கு. செய்யப்படக்கூடாது, ஓகே, பண்ணப்படக்கூடாதுங்கிற மாதிரி. உன்னால் உபகாரம், உன்னால் இல்ல யாராலாவது, ஓகே. மூர்க்கஸ்ய உபகாரக. ஓகே, அப்படிதான் எடுத்துக்கணும். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா வந்திருக்கும். ஓகே, ஆமாமா, இருக்கு, அதேதான். சரி, அதான் தேன. அதாவது ஆக்சுவலி என்னன்னா, சில காரகம்லாம் வந்து they will have ஷஷ்டி there. அது வந்து நிறைய இருக்கு. அது அபிஹித அனபிஹிதன்னு நிறைய இருக்கு காரகத்துல. ஓகே, when we learn about karakas only we will know. And கிருதந்தாஸ்லயே சில கிருதந்தாஸ்ல வந்து அபிஹித கிருதந்தா இருக்கு, அனபிஹித கிருதந்தான்னு இருக்கு. So in that and all, it will be the karma padam will be in shashti only. அப்படியெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய. So they are all very very இன்னும் ஹையர் கிளாஸஸ், அது ரேஞ்ச்ல ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஆமா, அதனால நீங்க வந்து இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ந கர்த்தவிய. ஓகே, யாராலும் மூர்க்கனுக்கு உபகாரம் செய்யப்பட, மூர்க்கனுடைய உபகாரம் செய்யப்பட மாட்டாது, அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, is correct only there. Okay, தன்யவாதம். Yeah, go to the next line, ma. அத்த பந்தானம் பிருச்சந்தம் தம் மூர்க்கம் ஜனாஹ நதீதடே திருஷ்யமானஸ்ய தரோருபரி வர்த்தமானா கச்ச இதி அவோச்சன். அதாவது இந்த இடத்துல என்ன மீனிங்ல வருதுன்னா, இப்ப வந்து அவன் கேட்டுட்டு போறான் இல்லையா மார்க்கத்தை, அவ சொல்றா நதிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மரத்துக்கு மேல ஏறு அப்படின்னு அவன்கிட்ட சொல்றான். அதுக்கு வந்து இப்போ ஒரு பிரதிபதார்த்தம். இல்ல கரெக்டா நீங்க இன்னும் முடிக்கல. பந்தானம் பிருச்சந்தம் தம் மூர்க்கம், அதாவது மழி கேட்டு அந்த மூர்க்கனை ஜனாஹா பீப்புள் வந்து நதி தட்டே திருஷ்யமானஸ்ய தரோஹோ உபரி வர்த்தமனானா அதாவது வழி வந்து அங்க கிடைக்கும், அங்க மேல ஏறி பாரு அங்க வழி கிடைக்கும். அதாவது வர்த்தமனாங்கிற இடத்துல மீனிங் வந்து ரோடு, அதாவது வே அப்படின்னு வருது. அந்த இடத்துல கிடைக்கும், மேல ஏறு அப்படின்னு அவ சொல்றா. போ, அப்படி போ. கச்ச விட்டுறாதீங்கோ.
கச்சனா உங்களுக்கு அது இது இல்லையா, மத்தியம புருஷ ஏகவச்சனம் இல்லையா? ஆமா. நீ அப்படி கச்ச துவம் கச்ச அப்படின்னு வருது. அதான் துவம் கச்ச. ஆமா. அதனாலதான் நான் மத்தியம புருஷ ஏகவச்சனம் சொன்னதே அங்க. அத அத வந்து அவ்யயம். ஓகே. அகைன் பந்தானம் வந்து பத்தின் சப்த துதியா விபக்தி ஏகவச்சனம். அப்புறம் பிரிச்சந்தம், பிரிச்சு தாத்து துதாதிகணா பரஸ்மைபதி. ஓகே. இந்த இடத்துல வந்து பிரிச்சு பிளஸ் சத்ரு பிரத்யே பிரிச்சத். அப்ப பிரிச்சந்தம் வந்து துதியா விபக்தி ஏகவச்சனமா வருது. அப்படி பார்க்க மாட்டாங்க. பிரிச்சந்தம் தம் தம் வந்து தத் சப்த துதியா புல்லிங்க பதம் துதியா விபக்தி ஏகவச்சனம். மூர்க்கமு மூர்க்க அகாராந்த புல்லிங்க மூர்க்க சப்த துதியா விபக்தி ஏகவச்சனம். ஜனாஹா ஜனா அதாவது அகாராந்த புல்லிங்க ஜன சப்த பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஜனாஹா. நதி தட்டே, நதி தட்டேனா ரிவர் எட்ஜ். ஓகே. அப்போ அது வந்து சப்தமி விபக்தி நதி தட சப்த சப்தமி விபக்தி ஏகவச்சனம் நதி தடத்தில்ங்கிற அர்த்தத்துல வரதுனால. திருஷ்யமானஸ்ய திருஷ் வந்து பவாதிகணா பரஸ்மைபதி. ஆனா இந்த இடத்துல திருஷ்ய பிளஸ் ஷானச் வந்திருக்கு, திருஷ்யமான. அப்போ திருஷ்யமானஸ்யங்க வரதுனால அந்த இடத்துல வந்து ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம்னு சொல்றோம் நம்ம அங்க. ஓகே. அப்புறம் தரோஹோ உபரி, அது அந்த இடத்துல வந்து விசர்கசிய ரேஃபக வந்திருக்கு. தரோஹோ உபரி. தரோஹோ அகைன் வந்து தரு சப்த உகாராந்த புல்லிங்க தரு சப்த தரோஹோ ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். உபரி வந்து அவ்யயம். வர்த்மனா, வர்த்மனா வந்து என்ன தெரியுமா, வர்த்மன் சப்த திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் அது. அப்புறம் கச்ச, அது சொன்னேன் உங்கள்கிட்ட, லோட்ல காரக கம் சப்தத்தோட மத்தியம புருஷ ஏகவச்சனம். இதி இதி அவ்யயம். அவோச்சன் வந்து இது வச்சு தாத்து லங்ல காரக பிரதம புருஷ பகுவச்சனம். இது மாதிரி அவ சொன்னா ஜனங்கள்லாம். வச்சு தாத்து வந்து வராது. இது வந்து லுங்கு, லங்கு கிடையாது, லுங்குல காரம். ஓகே, லுங்குல வந்திருக்கா? ஏன்னா உங்களுக்கு லங்குனா உங்களுக்கு ஓ வராது. ஓகே 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 ஓகே. நான் வந்து இத்தாமன் சொல்லிட்டு அப்படி எடுத்துட்டேன். நான் ஜாஸ்தி பார்க்க போல. very very common that we take it as like that. Even உங்களுக்கு வந்து brew பார்த்தேன்னாலும், ஆமா, even brew. if you see brew also you get that, but ஆமா but it is easy for us to take vach. ஆமா, ப்ரூவுக்கும் அதானே மீனிங் வருது. கரெக்ட். அப்போ இத்தி அவோச்சு. வச்சுக்கு வந்து அப்ப இந்த இடத்துல வந்து லுங்ல காரம் வந்திருக்கு. லங்கில் லங்கு வந்து நீங்க போட்டேன்னா, லங்கு போட்டேன்னா அவக்குன்னு வரணும். ஓகே ஓகே ஓகே. அவச்சன் அதனால லுங்கு. லுங்கு வந்து அவோச்சன். ஓகே ஓகே ஓகே. எஸ் சீதாராமன் சார். சந்தேகம் மேடம், வர்த்மனா என்ன சொன்னாரு மேடம் அவங்க? வர்த்மன், வர்த்மன் சப்த வர்த்மனா வந்து திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஓ, வர்த்மன் சப்தமா? ஆமா ஆமா. பை த வே, அந்த வழியாக. ஓகே. இது வந்துமா நம்ம வர்த்தமனா வந்து எப்படி வரும், அந்த ஆல் உடன் ஓடு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த வழியோட போ. ஓ சரி. மரத்துக்கு மேல நீ ஏறு, அப்போ ஒரு வழி தெரியும். நீ அந்த வழியில் போங்கிறத விட இவர் வந்து டிஃப்ரெண்டா அந்த வழியோட போ. ஓகே ஓகே. Thank you. சீதாராமன் சார், வாட்ஸ் யுவர் டவுட்? இத சாரி, நான் சொல்றது வந்து இந்த இந்த மெயின் லைன் தான் இந்த கதைக்கே வந்து ஒரு முக்கியமான லைனா இருக்கு இல்லையா மேடம்? அதாவது அவ எப்படி புரிஞ்சுட்டு இருக்கா மூர்க்கன் அப்படிங்கிறது இல்லையா? ஆமா ஆமா, கரெக்ட். ஆமா, அதாவது நதிக்கரையில் தெரியக்கூடிய விஷயமானசிய அந்த மரத்தின் மேலே அப்படிங்கிறது, இந்த மேலேங்கிறது வந்து மரத்தை ஒட்டி மரத்தின் மேல் செல்லக்கூடிய பாதை வழியாக போ அப்படிங்கிற. மேலேங்கிறது இஸ் தட் பியாண்ட் தட் யூ கோங்கிற மாதிரி அர்த்தத்துல அவர் சொல்றாரு இல்லையா? இது அவ பியாண்ட், அதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு லைனா இருக்கு. மேலேங்கிறத மரத்துக்கு மேல நினைச்சுட்டு கதை பின்னாடி எப்படி போறது, அதான் கரெக்டான்னு தெரிஞ்சுக்கலாம்னு உங்கள்கிட்ட நான் கேட்டது.
நதிக்கரையில் தெரிகின்ற மரத்தின் மேலே இந்த மரத்தின் இடத்துல மேலனா வந்து பியாண்ட் okay. தட், அதாவது மரத்துக்கு மேல்புறம் அப்படின்னு சொல்றது இல்லையா? ஆமா பியாண்ட் அதுதான் தட் போ மேலனா நம்ம ஜெனரலி நீங்க பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைட்ல எல்லாம் ஆமா மேற்கங்கிறத கூட மேலன்னு தான் சொல்லுவா. மேலதான் சொல்லுவாங்கம்மா. Many மேலத்தெருன்னு of them சொல்றதெல்லாம் will not அப்படித்தாமா. say like எனக்கெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். மேல தெருனா இட் வில் பி வெஸ்ட் ஸ்ட்ரீட் ஒன்லி. இல்ல மேலே மேலே போன்னு சொல்றாங்க இல்லையா? மேல போ அந்த மாதிரி அந்த மீன் பண்ணி அவன் சொல்றான். யூ கோ பியாண்ட் தட் தட் ரோட் வில் டேக் யூ தேர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யா பை தி வே. அத வந்து இவன் தப்பா புரிஞ்சுட்டு மேல ஏறி இருக்கிறான். Yes sir, you are right sir. Thank you. You have understood it rightly only. Okay. Thank you. Just want to know. Yes, Raja sir. Yes. Murka or Murkam? What is given there, madam? Murkam janaha. Tam Murkam. Murkam. Okay. I thought it's sir. Yeah. Prich sir. Dvikarmaka dhatu. Okay. Okay. Prich வந்து அந்த ஒரு 16 தாத்து இருக்குல்ல, Dvikarmaka dhatu. அதுல Prich is also one of the dhatu. பாருங்க, அத்தியாபகம் छात्रः अध्यापकं प्रश्नं पृच्छति. Okay, so अध्यापकं is another द्वितीया, छात्रम is द्वितीया again. அதே மாதிரி தான் இங்க பந்தானம் pritchantam tam மூர்க்கம். So pritchantam here prich dhatu, but here is a shatru. So pantanam pritchantam tam மூர்க்கம். So pantanam also is 2 only, 2-1 only. Prichantam is also 2-1 only. Tam Murkam is again 2-1. So அதனால it is Murkam only, it is not Murka. Murka வந்ததுன்னா அந்த இடத்துல சரியா வராது. ஏன்னா மூர்க்க ஜனாகான்னு ஆயிடும். Okay. That's what I thought. Yes, அது வந்து சரியா வராது. ஏன்னா மூர்க்கா if it is பிரதமா விபக்தி அப்படியே நீங்க எடுத்துட்டேன்னா it should be a சமஸ்த பதம், மூர்க்க ஜனாகான்னு. That's what whether it is. No, it is I'm not able to see the மூர்க்கம் தான் அந்த புக்ல அது ஸ்மட்ஜா இருக்கு அந்த இங்க். Okay, I thought it is மூர்க்க ஜனாக. இல்ல மூர்க்க ஜனாக தம் மூர்க்கம். ஏன்னா மூர்க்கம் அவனதானே, மூர்க்கசே உபகார தம் மூர்க்கம் ஜனாக, ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க. கரெக்ட். ஓகே. Yeah. So Parvati madam, you can mute yourself. Somebody else can do next. Thank you madam. வேற யாராவது செய்யாதவா? செய்யறேலா எப்படி? இல்லையா, யாரும் பண்ணலையா? நான் பண்ணிருக்கேன் மாத்தா. வேற யாரா பண்றாங்கன்னா நான் அப்புறமா சொல்றேன். ஓகே, வேற யாராவது பண்ணிருக்கேலா? நான் பண்ணிருக்கேன் ஜி. ட்ரை பண்ணிருக்கேன் மேடம். ஆனா ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. நான் அடுத்த பேரா பண்றேன். இந்த இது இல்ல நிச்சயமா கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஏன்னா இங்க கூட இந்த வர்த்தமனா எனக்கு வழியால் செல்லு அப்படின்னு அர்த்தமா மேடம்? அது வர்த்தமன் சப்தம் இல்ல, வர்த்தமன் சப்தம் இப்ப நீங்க சொன்னேன் கிளாசரியில போட்டிருக்கு. அந்த அப்ப திருஷ்யமா வழி தென்படுகின்ற மரத்தின் மேல் வழியால் செல்லுன்னு அப்படின்னு அர்த்தமா அந்த இடத்துல? அதான் கொஞ்சம் அதுதான் அவர் சீதாராமன் சார் கிளாரிஃபை பண்ணினார். சொன்னார் மேடம், சார் சொன்னார். இல்ல இந்த பாடத்தை முக்கியமா திருதியா விபக்தி அந்த இந்த பாசிவ் வாய்ஸ்லயே வர்த்தமனா தான் வரும். அதனாலதான் அடுத்த பேரை எழுதினா கூட கொஞ்சம் எனக்கு தைரியம் இல்லை மேடம். உபகரணம்னு சொல்லிட்டு அது வழியா, அதன் வழியாங்கிறது உபகரணமா வரும். தேங்க்யூ. அத மூணாவது விபக்தி, அதனாலதான் பை தட் வே, அந்த வழியாக. பண்றேங்களா ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம்? நான் ட்ரை பண்றேன் ஜி. நான் எழுதியிருக்கேன், எனக்கும் டவுட்டா இருக்கு. நான் பண்றேன் ஜி. பண்ணுங்க. ததக ச தருமுபகம்ய ஏதஸ்யோபரி கலு மே பந்தா ஜனைருபதிஷ்டக இதி மத்வா தஸ்ய தரோஹோ பிருஷ்டமாரோஹத். ததக சக தஸ்ய தரும் உபகம்ய ஏதஸ்யோ உபரி கலு மே பந்தாக ஜனைஹி உபதிஷ்டக இதி மத்வா தஸ்ய தரோஹோ பிருஷ்டம் ஆரோஹத். இந்த இடத்துல இந்த ஜனை, இந்த ரூக்கு மேல ஏதோ புள்ளி இருக்கிற மாதிரி இருக்காது, எனக்கு பிரிக்க தெரியல. இந்த ஜனை, இந்த ஜனைக்கு மேல ஒரு புள்ளி,
ஜனை இம்மு போட்டிருக்கா, அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியும். ஜனை உபதிஷ்டக இல்ல இல்ல ஜனைஹி அது புள்ளி வந்து இது கிடையாது. ஜனைர் உபதிஷ்டக தான். ஜனை அதுதான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அது அப்ப ஜனைஹி உபதிஷ்டக. ஜனைஹி உபதிஷ்டக இதி மத்வா தஸ்ய தரோகோ பிருஷ்டம் ஆரோகத். இதுல ததக இது வந்து அவ்யயம், தத்து பிளஸ் தசில் பிரத்ய தத்தித பிரத்ய. முதல்ல நீங்க மீனிங் சொல்லிருங்க. மீனிங் சொல்லிடுங்க. பிறகு அவன் மரத்தை நோக்கி சென்று இதனுடைய மேல் 1 minute. Somebody. சொல்லுங்க. பிறகு அவன் மரத்தை நோக்கி சென்று இதனுடைய மேலுள்ள பாதை எனக்கு மக்களால் சொல்லப்பட்டது இல்லையா என்று நினைத்து கொண்டு அந்த மரத்தினுடைய பின்புறம் ஏறிக்கொண்டிருந்தான். ஏறினான். ஓகே. ஏறி ஓகே ஆரோகத்துதான். ஓகே ஏறினான். இப்ப சொல்லுங்க. ஏன் ஆரோகத்தை என்ன போட்டிருக்கேன்? சரி சொல்றேன். இந்த ஒரே ஒண்ணு பிருஷ்டம் இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் சார், அவங்க முடிச்சுக்கட்டும். ஓகே, அவங்கள சொல்றதுக்கு தான் சொன்னேன். பிருஷ்டம்னு இருக்கு இல்லையா, கிளாசரியில பிருஷ்டம்னு சொன்னா அது வந்து அப்பர் சைடுல போட்டிருக்கு. நார்மலி பிருஷ்டம்ங்கிறது பேக் சைடுன்னு நம்ம நினைச்சுக்கோம் இல்லையா, அது பிருஷ்டதக அப்படின்னு சொல்லுவாங்க. பிருஷ்டதகன்னு இருந்தா தான் இது வந்து அப்பர் சைடு, மேல ஏறது மாதிரி பிருஷ்டம். ததக அவ்யயம் தத்து பிளஸ் தசில் பிரத்யே சக தகாராந்த புல்லிங்க தத்து சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தரும் உகாராந்த புல்லிங்க தரு சப்தஸ்ய த்விதியா விபக்தி ஏகவச்சனம். உபகம்ய உபசர்கா, அதாவது having approached, உபசர்கா கம் தாத்து 1 PA லப்ரத்யய. ஏதஸ்ய தகாராந்த புல்லிங்க ஏதது சப்தஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். உபரி அவ்யயம் மேலே அப்படின்னா உபவி. இந்த இடத்துல வந்து குணசந்தி வருது. ஏதஸ்யோபரி குணசந்தி வருது. கலு அவ்யயம் மே தகாராந்த அஸ்மத் சப்தஸ்ய சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். திரிலிங்கேஷு சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். பந்தாக நகாராந்த புல்லிங்க பத்தின் சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இங்க விசர்கசிய லோபம். கரெக்டா ஜி? போட்டு கரெக்டா ஜி? பந்தாக. ஆமா ஆமா, அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, பத்தின் சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பந்தாக லோபம் உண்டு இல்லையா ஜி? ஆமா கண்டிப்பா கரெக்ட். ஓகே. ஜனைஹி அகாராந்த புல்லிங்க ஜன சப்தஸ்ய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். உபதிஷ்டக உபசர்கா திஷ் தாத்து துதாதிகனா, இது வந்து யுக்த பிரத்யே விசர்கசிய. இந்த இடத்துல விசர்கசிய ரேப்பா வேற யுக்த பிரத்யே. இதி அவ்யயம். அடுத்தது மத்வா மன் தாத்து துவா பிரத்ய 4AA திவாதிகனா. அப்புறம் தஸ்ய தகாராந்த புல்லிங்க தது சப்தஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். திஸ் இஸ் விசேஷனம் போட்டிருக்கு. தஸ்ய தரோகோ விசேஷனம் டு தரு. அது தரோகோ இது வந்து விசேஷமா இருக்கனால உகாராந்த தரு சப்தஸ்ய புல்லிங்க தது சப்தஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். பிருஷ்டம் இங்க அவ்யயம் எழுதிருக்கேன். இல்லைன்னா நகாராந்த பிருஷ்ட சப்தஸ்ய நபும்சலிங்க பிருஷ்ட சப்தஸ்ய த்விதியா விபக்தி ஏகவச்சனம். மேலே அந்த மாதிரி எழுதலாமா, இல்லாட்டா அவ்யயம் எழுதணுமா ஜி? இல்ல பிருஷ்டம் வந்து உங்களுக்கு நம்ம கிளாசரியிலேயே கொடுத்துட்டா இல்லையாமா? ஆமா, நபும்சலிங்கம். அது ஆமா, சைடு. அதனால பிருஷ்ட சப்தம், அதனால நபும்சகலிங்கம். அது இது த்விதியா விபக்தி ஏகவச்சனம். த்விதியா விபக்தி. அவ்யயம் வராது இல்லையா ஜி? வராது இந்த இடத்துல அவ்யயம் வராது. ஓகே, அவ்யயம் எடுத்துட்டேன். அடுத்தது ஆரோகத்து. நான் வந்து ருஹ் தாத்து 1 PA சத்ரு பிரத்யன்னு எழுதியிருக்கேன். பிரதம புருஷ ஏகவச்சனம். ஏன் ஏறி கொண்டிருந்தான்ட்டு எழுதிட்டேன் நான். இது வந்து ருஹு தாத்து தான். உபசர்க்கம் ருஹு தாத்து லங்லகார பிரதம விபக்தி பிரதம புருஷ லங்லகாரா தானா ஜி? அது ரோஹு. ஆமா ரோஹத். ஓகே ஜி. சோ இதுல வந்து ஓகே, ஒரு நிமிஷம். இதுல வந்து சீதாராமன் சார், உங்களோட டவுட் என்னன்னா, இப்ப பிருஷ்டம் அப்படிங்கிறதுக்கு பேக்கும் இருக்கு, த அதர் சைடு. ஓகே சார், அதர் சைடு. முதுகு. ஓகே, அதர் சைடுங்கிறத அப்பர் சைடுன்னு இவா போட்டிருக்கா.
ஆனா இன்னொரு சர்ஃபஸ் நிறைய மீனிங்ஸ் இருக்கு சார் அதுல. அதான் நான் நிறைய சரி சரி நீங்க சரி சொல்ற மாதிரி தான் எனக்கும் டவுட் வந்து நான் நிறைய பார்த்தேன். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஒரு ஃபிளாட் ரூஃபா இருந்தா கூட அதுக்கு கூட பிருஷ்டா தான் சொல்றேன். ஓகே ஓகே ஸோ ஓகே. அதனால ஏன்னா வந்து அதர் சைடு. ஓகே, நான் அடுத்த லைன்லயே பார்த்தேன்னா தஸ்ய பிருஷ்டே சர்பதஸ்தஸ்யன்னு வருது. சோ ஆமா. when he is claiming that it bent like a snakeங்கிற மாதிரி வருது. அப்போ பிருஷ்டேனா என்னது? தஸ்ய Back பிருஷ்டே side. பேக் சைடு. So அப்ப இப்ப அந்த இடத்துல பேக் பிருஷ்ட சைடுன்னு வருது. So, ஆமா பிருஷ்டங்கிறது ஒரு நம்மளுக்கு வந்து இவன் வந்து அதர் சைடு அப்படின்னு போட்டிருக்கான். ஆமா இப்ப பிருஷ்டேனாலும் அதர் சைடு தானே, நபும்சகலிங்கம் சப்தமி விபக்தி. ஓகே, வென் he was அதாவது போறத அவ வந்து அப்படி வந்து பிருஷ்டதக அப்படின்னு சொல்லாம பிருஷ்ட. ஆமா சரி, இப்போ நம்ம பிருஷ்டதகன்னு சொல்லும்பொழுது எதனால அவ்யயம் ஆறுது அப்படின்னு சொன்னானா அந்த தக யூஸ் பண்றோம்ல சார். ஆக்சுவலா இதுல புரிஞ்சது மேடம். இங்க என்னன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலி இட் இஸ் பிரிஷ் டு ஸ்ப்ரிங்கிள், அதுதான் அதோட தாத்துவே. அப்ப தக்குங்கிற பிரத்திய வருது. சோ இட் பிகம்ஸ் பிருஷ்ட அப்படின்னு கிருதந்தமா தான் வருது இந்த இடத்துல. ஓகே ஓகே, எனக்கு ஒரு சின்ன டவுட் மேடம். எனக்கு அது அப்புறமா அந்த பிருஷ்டத்தகன்னு வரும்பொழுது சரி அப்ப வந்து அது அவ்யயமா மாறாது. ஓகே சார். வாமத்தக தட்சிணத்தக மாதிரி பிருஷ்டத்தகன்னு எடுத்துக்கணும். ஓகே சார். ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது மேடம். எனக்கு இது சரியான்னு தெரியல. ஆக்சுவலா அவருடைய தஸ்ய பாராத் தரோகோ ஷாகா நனாமன்னு போட்டிருக்கா. அப்போ தஸ்ய பிருஷ்டே, அதாவது இந்த தஸ்யங்கிறது வந்து தரோகோ பிருஷ்டே, அதனுடைய பின்பக்கம் வளைஞ்சது சர்ப்பம் மாதிரி இவனுடைய பாரத்தினால. இல்ல, சர்ப்பதக இஸ் நாட் சர்ப்ப மாதிரி சார். சர்ப்பதக இஸ் மூவிங். ஓகே, ஒரு சர்ப்பதகன சர்ப்பம் லைக்னு மீனிங் பார்த்தேன் லான் சான்ஸ்கிரிட்ல. சர்ப்ப இஸ் தி தாத்து. நீங்க ஆமா அதுல வந்து ஸ்பிரிட் ஸ்லிப்புங்கிற தாத்துவோட சத்ரு பிரத்யயம் அது. அப்ப இது வந்து எந்த பக்கம் வளையறதுங்கிறது இது வந்து பெண்டிங் ஆறதுக்கு கிடையாது. நனாமங்கிறது பெண்டிங். நனாமாங்கிறது பெண்டிங் சார். இப்ப நீங்க சொன்ன இந்த நெக்ஸ்ட் லைனுக்கு நான் வரேன். ஓகே சரி மேடம். ராஜேஸ்வரி மேடம், யூ கேன் மியூட் யுவர்செல்ஃப். யா, ஏன்னா வந்து இவர் நீங்க தஸ்ய பிருஷ்டே சர்ப்பதக தஸ்ய பாராத். ஓகே, so on the back side of it, moving on the back side of it. இப்ப இந்த சர்ப்பதகங்கிறது சர்ப்பத்துங்கிற சப்தத்தோடு சர்ப்பு சிறுப்பு பிளஸ் சத்ரு இஸ் சர்பத் சப்தம். அது வந்து இது இப்ப சர்பந்தோ அது சர்ப்பதகங்கிறது பஞ்சமியில வருது. அப்ப இந்த இடத்துல நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா காரணாத், தஸ்ய காரணாத். புரியுறதா சார்? ஓகே, மேல பல தஸ்ய பிருஷ்டே சர்ப்பதக அப்படிங்கிறதுக்கு ஃபுல்லா என்ன மீனிங் மாதா? அதனாலதான் சர்ப்பதக பஞ்சமியா எடுத்துக்கணும். மூவிங் just because he moving, அதனால ஓகே பாருங்க. அதனுடைய பின்னாடி மூவ் பண்ணிட்டு இருந்தவன் அந்த தஸ்ய பாராத் தரோஹோ ஷாகா நனாம. ரெண்டு தஸ்யவும் இங்க வந்து மூர்க்கறதா. ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. தஸ்ய பாராத்னா அவனுடைய வெயிட்டால. ஓகே, தஸ்ய பிருஷ்டே தரோஹோவும் இங்க பஞ்சமியில அப்படித்தானே வரும். ஓகே, தரோஹோ பிருஷ்டே சர்ப்பதக தஸ்ய பாராத் தரோஹோ ஷாகா நனாம. ஓகே, இப்போ இந்த சர்ப்பதக வந்து மூவ்மெண்ட் தான் இந்த இடத்துல. சரி, so it will be here this sarpataha is not any other this thing. It is sirp plus shatru. okay mata. சர்பத்துங்கிற வேர்டு சர்பத்
நம்மளுக்கு வந்து வருது இல்லையா தகாராந்த சர்பத்த அதோடைய பஞ்சமி தான் உங்களுக்கு இங்க. அப்ப இந்த ரெண்டு தஸ்யவுமே இட் டாக்ஸ் அபவுட் ஒன்லி த மூர்க்கா. நோ நோ, தஸ்ய பிருஷ்டே இங்க தரோஹோ. ஓகே. ஓ தரோஹோ டாப் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பெண்டிங், பிகாஸ் ஆஃப் மூவ்மெண்ட் இட் கம்ஸ் டவுன். அந்த மாதிரி. ஆமா மாதா, இது அன்வயமா படிக்கணும். எப்படி மாதா படிக்கணும் இந்த ரெண்டு தஸ்யம் யூஸ் பண்ணி? இத ரெண்டுமே அன்வயம் பண்ணி தானேமா போட்டிருக்கா? இல்ல இப்போ இப்படி தஸ்ய பாராத் தரோஹோ அதாவது அதனுடைய அவனுடைய பாரத்தால். அது புரியுது. அவன் அந்த ஏறி போறது மூவ்மெண்ட்னு சொல்றான் சர்ப்பம். ஆமா. அப்ப இந்த வார்த்தை அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே வச்சுக்கலாம், சேஞ்ச் பண்றதுக்கு ஒண்ணுமே. எல்லாமே மேல ஏறி போறதுனால அந்த because of the movement at the back side of the tree, because of his weight, the branch of the tree bent. Okay sir, ஸ்பஷ்டமாதா. thank you. இப்படிதான் நீங்க இதுல வந்து பஞ்சமி வந்து காரணா தஸ்ய காரணா, பஞ்சமி வந்து நம்ம காரணத்துக்கும் எடுத்துப்போம்ல. ஆமா ஆமா, தஸ்மாத் காரணாத் எடுத்துப்போம்ல. ஆமா, அந்த காரணத்துல அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இது அப்படி எடுத்துட்டானா இதோட மீனிங் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகே, நான் கொஞ்சம் நிறைய டைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், நான் அப்படி போயிட்டேன் கடைசில. அதனால அதாவது வர வர the reader's lesson is going little higher and higher and like okay, making us think a lot. Okay, அதுதான். இன்னொரு பரியாய பதமும் இருக்கு மாதா, சர்ப்பதங்கறத ஸ்னேக் லைக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது. அதுதான் I got confused. அதுதான் கன்ஃபியூஸ். எஸ் சார். சார் இந்த இடத்துல ஓகே, இட்ஸ் மோர் அப்ரோப்ரியேட். நீங்க சொன்னது அப்ரோப்ரியேட்டா இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க சொன்னதுக்கே நம்ம வருவோம். தஸ்ய பிருஷ்டே சர்ப்பதஹ. ஓகே, தஸ்ய பாராத் தரோஹோ ஷாகா நனாம. இந்த இடத்துல சர்ப்ப மாதிரி அதன் பின்னே அப்படின்னா மூவ்மெண்ட் எங்க வருது? மூவ்மெண்ட் வரல, அது இவனுடைய பாரத்தினால சர்ப்ப மாதிரி வளர்ந்து வராது இல்ல. புரியுறதா சார்? தஸ்ய பாராத் அங்க வராதுங்கிறீங்க. புரியுறதா சார்? ஓகே ஓகே ஓகே, முடிஞ்சது மாத்தா. இந்த காரணம் வந்து சர்ப்பதகங்கிறது காரணமா வந்திருக்கு. சர்ப்பதகவும் ஒரு காரணம். அதாவது நீங்க சொன்ன மாதிரி சர்ப்பதக அப்படின்னா இந்த இடத்துல நீங்க மூவிங் லைக் அ ஸ்னேக்னு வேணா எடுத்துக்கோங்க. ஓகே, மூவிங் தான். சர்ப்பதக இஸ் மூவிங் ஒன்லி. இட்ஸ் a movement. ஓகே, ஆமா, மூவிங் தான். பேக் சைடுல அவனுடைய பாரத்தால. அப்போ வந்து பாரத்தால தரோஹோ, ஏன்னா ஸ்னேக் மாதிரி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஸ்னேக்கோட பாரத்துல வந்து பிரான்ச் வந்து பெண்ட் ஆகாது இல்லையா? ஓகே, புரிஞ்சுட்டேன். அப்ப கான்டெக்ஸ்டுவலா புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே. உமாமேஸ்வரி மேடம், ஆர் யூ கிளியர்? ரொம்ப கிளியரா புரிஞ்சுது மேடம், புரிஞ்சுது. ஆனா கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி குவைட் சேலஞ்சிங். Yeah, it's challenging, but let us do it. But very interesting. ஆனா என்னன்னா இந்த இது புரியாதனால இப்போ இவ்ளோ டீப்பா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும், எங்க போய் பாக்குறது அதுவே தெரியலையே மேடம். அதுதான் பார்க்கணும். நானும் தலையை பிச்சு நிப்பேனா இன்னும் எல்லாம் வீட்டுல இருக்க அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் பெருசா இருக்கு, என்ன கண்டுபிடிக்கவே முடியல. இல்ல எதுல ஏதாவது கைடு எதுல பார்க்க முடியும்னு தெரியல மேடம். நீங்க கோஷான்வேஷனம் போங்கம்மா. நான் அன்னைக்கு கூட ஏதோ ஒரு கிளாஸ்ல I will finish the class and then I will. Okay madam, okay. இப்ப நல்லா ரொம்ப ஸ்பஷ்டமா ஆயிடுச்சு. இப்போ இது தெரியாம குழம்பிட்டு உட்கார்ந்து. Okay. Yeah. Have you done the next line, Rajeshwari madam? இல்ல, இந்த லைனே எனக்கு தப்பா தான் மேடம். சார் சொன்ன மாதிரி தான் பாம்பை போலன்னு தான் நான் எழுதி இருக்கேன். நான் இதே தப்பா தான் ஃபுல்லா பண்ணிருந்தேன். இப்ப நீங்க சொன்னோடின்னு தான் ஃபுல்லாவே புரியுது. ஆமா, ஏன்னா பாம்பை போல அதனுடைய பின்னே அவனுடைய பாரத்தால் வராது இல்லம்மா. இல்ல, பாம்பை போல. ஆமா, அதனுடைய வரணும் அந்த இடத்துல. ஓ, நான் அந்த மூவிங்கே எடுத்துக்கிறேன். Because of the moving, அவனுடைய அதுக்கு பின்னால் அவனுடைய மூவ்மெண்டால அந்த ரீசன். ஓகே, அவனுடைய பாரத்தால அந்த மரத்தினுடைய கிளை என்னது பெண்ட் என்ன சொல்லுவோம்? மாதா இப்போ இப்படி கூட இங்க முதல் இதுல பிருஷ்டம் ஆரோகத்துன்னு வந்துருக்கலையா ப்ரீவியஸ் லைன்ல?
அப்போ இப்போ இந்த இடத்துல பிருஷ்டங்கிறது இந்த லெசன்ல அப்பர் சைடுங்கிற மாதிரி தான் சொல்றா, நாட் பேக். நீங்க சொன்ன மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். பட் இந்த லெசன்ல தே மேட் இட் இஸ் ஊப்பர் சைடு. அப்பர் சைடு. அப்போ தஸ்ய பிருஷ்டே, அந்த மரத்தோட மேல ஊர்ந்து போன அவனுடைய பாரத்தால் மரங்களின் கிளைகள் பெண்ட் ஆனது. அப்படிதான் எடுத்துக்கணும். அதான் கரெக்டான அன்வயம். இப்ப புரியுது மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏன்னா இந்த தஸ்திய அந்த தஸ்திய ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் குழப்பி விட்டு. தேங்க்யூ மேடம். அதான் நான் எப்படி தப்பா புரிஞ்சுட்டேங்கிறதுக்கான அந்த மரத்தினுடைய மேல் பகுதியில் சர்ப்பம் போல வளைந்திருந்த சாக்கன்னு நான் புரிஞ்சுட்டேன். அதுல இவன் ஏறதுனால ஃபர்தரா வளைஞ்சிருது அப்படின்னு புரிஞ்சுட்டேன். நானும் அப்படிதான் எழுதியிருக்கேன். தேங்க்யூ மாதா. இப்ப ரொம்ப ஸ்பஷ்டமாயிடுச்சு மேடம், புரியுது. சொல்லுங்க ராஜா சார். அடுத்த 2 லைன் யாராவது செஞ்சாதான். சர்ப்பதக இஸ் crawling or creeping சொல்லலாம். creeperனா climb பண்றது, அது மாதிரி is climbing the tree. Yes, correct sir. Right, you are right sir. Crawling, creeping only is sarpataha. Yes. So I think இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போமா? இந்த அடுத்த 2 லைன் தான் மேடம் வெரி ட்ரிக்கி. அது வச்சாதான் மீதி பாடமே எழுத முடியும் போல இருக்கு மேடம். ஓகே, சரி முடிச்சிடலாம். அடுத்தது அது மட்டும். ஆனா அது மீனிங் சுத்தமா என்னன்னாலும் புரியல எனக்கு. ஓகே, யார் பண்றே? பண்ணினவா பண்ணுங்க. we will be there. I'm there to help you. No problem. யாராவது பண்ணினாதாமா I can know what you have understood. That is why I'm asking. சீதாராமன் சார் பண்ணிருக்கேல? எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு மாதா. இந்த எத்தனை வரைக்கும் புரிஞ்சது, அவலபிய யாவத்து திஷ்டத்து வரைக்கும் போயிட்டு பின்னாடி உள்ளது புரியல எனக்கு. கஷ்டித் தா கோரணகார் அதுல நின்னுட்டேன். அப்படியே நான் சாப்பிட்டேன். ஓகே ராஜா சார். I have done only up to this madam. I have not done after this. Okay, ராஜேஸ்வரி மேடம் எவிடன்ஸ். இல்ல நான் எழுதியிருக்கேன் ஜி. ஆனா இதே மாதிரி தான் குடற்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மீனிங் என்ன எழுதியிருக்கேன்னாக்க, அவன் அந்த மரக்கிளையை அதை பெரும் முயற்சியில தொங்கிக் கொண்டிருந்தானோ, எப்பொழுது அவன் அப்படி தொங்கிக் கொண்டிருந்தானோ அப்பொழுது ஏதோ ஒரு யானை பாகன் யானை மேல் உட்கார்ந்து கொண்டு நதியை கடப்பதற்கு அந்த பாதையில் வந்து கொண்டிருந்தான். ஆனா யாவத் தாவத்துனா எப்பொழுது அப்பொழுது கிடையாதுல்ல ஜி. எவ்வளவு அவ்வளவு அப்படித்தானே வரணும். இல்ல எப்படி நம்ம அது அதாவது யாவத் தாவத்னா எப்பொழுது அது வரலாம். ஓகே, நீங்க பண்ணுங்க. I will help you. ஓகே, அப்படி எழுதிட்டு நான் யாவத் சக தாம். இல்ல நீங்க அத ஆரம்பிங்க. சக தாம். இல்ல அதை இப்படி மாத்தி எழுதினேன். இல்ல அத நீங்க அப்படியே வாங்க. ஓகே, சக தகாராந்த புல்லிங்க தத்து சப்தச பிரதமா விபத்தி ஏகவச்சனம். தாம் இது ரெஃபர்ஸ் டு அந்த மரக்கிளைன்னு நான் எழுதியிருக்கேன். ஷாக்காவை இருக்கிறதுனால இது தகாராந்த ஸ்திரீலிங்க தத்து சப்தசிய த்விதியா விபக்தி ஏகவச்சனம். தாம் யத்னேன இது அகாராந்த புல்லிங்க யத்ன சப்தசிய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். நம்ம புல்லிங்க தான் எழுதிருக்கேன். ஆமா, புல்லிங்க. அவலம்பிய காணுமே இது இல்ல ஜி. அவலம்பிய எழுதல போல இருக்குது. நான் எழுதலது எங்க? அவ உபசர்க்கம் லம்பு தாது லம்பு தாத்து லப்ரத்யா அவலம்பிய தொங்கிக் கொண்டு அப்படின்னு எழுதி வேற ஏதோ பேப்பர்ல எழுதி எங்க வச்சேன் போல இருக்கு. அவலம்பிய தொங்கி ஹேங்கிங் டவுன் லப்ரத்யா. அப்புறம் யாவத் இது தாவத் யாவத் அவ்யயம். அதிஷ்டத்து அது ஸ்தாதாத்து. சாதாத்துல லங்லகாரக பிரதம புருஷ ஏகவச்சனம் அதிஷ்டத்து. தாவத்து அவ்யயம். கஷ்சித்து சித்துச்சனா கக பிளஸ் சித்து சுத்வசந்தி. ஆதோரணகங்கிறது யானை பாகன். இது ஆதோரண சப்தசிய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கஜக உப்பரி கஜக உப்பரி. கஜகங்கிறது அகாராந்த புல்லிங்க கஜ சப்தசிய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். கஜோபரிங்கிற இடத்துல இங்க உத்துவம் வந்திருக்கு, விசர்கசி உத்துவம். உபரி அவ்யயம். ஸ்திதக இதுல ஸ்தா தாத்துல யுக்த பிரத்யா.
சீதாக நின்று கொண்டு நத்யா ஆரோக்கிய நத்யா வந்து நதியை கடப்பதற்கு அந்த இடத்துல நதியால் கடப்பதற்கு எப்படி இது வந்து நத்யா வருதுன்னு எனக்கு தெரியல. நதியா திருத்தியா விபக்தி வருது இல்ல ஜி, திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் வருது. நத்யா ஆருஹ்ய ஆருஹ்ய ரூஹ் தாத்து லப்ரத்ய ஆருஹ்ய தேன பதா சம் ஆயயவ் தேன வந்து தகாராந்த புல்லிங்க திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். தேன பதா பந்தானத்தோட இது நகாராந்த பந்தான சப்தஸ்ய பத்தின் சப்தத்திய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். பாதையால் அந்த பாதையால் வந்து நதியை கடப்பதற்கு வந்து கொண்டிருந்தான். சம் ஆயயவ் சம் வந்து உபசர்க்கா உபசர்க்கா யயவ் தான் வந்து யா தாத்து 2PA போட்டிருக்கேன் ஜி. லிட்லகாரக ஓகே, நான் வந்து இப்போ சொல்றேன். அதாவது இப்ப அவலம்பியங்கிறது இட் இஸ் லெப். இப்ப இந்த இடத்துல யாவத் அதிஷ்டத் தாவத், அதாவது எப்பொழுது இந்த இடத்துல வந்து எதுவரை அதுவரை அப்படி எடுத்துக்காம எப்பொழுது அவன் தொங்கிக் கொண்டு எஃபோர்ட்டோட எத்தனைனா எஃபோர்ட். ஓகே, as he stood அவன் நின்றுட்டு இருந்தான் with the effort having hung on to that, அதை அதோட தொங்கிண்டு எஃபர்ட்டோட தொங்கிட்டு இருந்தானோ தென் அந்த டயத்துல ஓகே, அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து எப்பொழுது தொங்கியிருந்த அப்பொழுது ஒரு சம் யானை பாகன் ஒரு எலிஃபென்ட் ரைடர் கஜோபரி ஸ்திதஹ இது வந்து எப்படின்னா கஜோபரி ஸ்திதஹ ஆதோரணஹ. ஓகே, கஷ்டித் கஜோபரி ஸ்திதஹ ஆதோரணஹ அப்படி எடுத்துக்கலாம். யானை மேல் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு யானை பாகன் நத்தியாக ஆருஹ்ய, இந்த இடத்துல நத்தியாக வந்து இட் ஷுட் பி இன் பஞ்சமி விபக்தி. நத்யாக விசர்க வரணுமா? அங்க உண்டா? ஆமா, ஆகாராந்த வருது இல்லையா, விசர்கசிய லோப்ப அந்த இடத்துல. ஓகே ஓகே. நத்தியாக ஆருஹ்ய, நதியிலிருந்து அசெண்டட் ஆருஹ்ய வெளியே வந்து, புரியுதா? இப்ப இந்த சென்டென்ஸ் யோசிச்சு பாருங்க. ஓகே, தேன பதா அந்த பாதையோட, அதாவது ரீச்டு அந்த பாதை அடைந்தார். ரீச்டு தான் சமாயவுனா ரீச்டு. from the river he ascended from the river. அத நதியிலிருந்து எழும்பி தேன பதா அந்த பாதையோட போய்கொண்டிருந்த சமாயோ ரீச்டு அடைந்து கொண்டிருந்தார் அந்த மாதிரி. ஓகே, வந்தடைந்தான் அடைந்தார் அந்த பாதையோட அடைந்தார். அந்த பாதையை அடைந்தாரு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா பத்தான்னு வந்துடுது திருத்தியா போட்டதுனால அந்தேன பத்தா. ஓகே, அதுதான். சொல்லுங்க சார், சீதாராமன் சார் சொல்லுங்க. இது ஆகோரணகவா ஆதோரணகவா? ஆகோ இல்லவா, ஆதோதான். ஆதோரணகா. இப்போ ஹஸ்தியோரோகான்னு பாகனுக்கு இன்னொரு வார்த்தை கொடுத்திருக்கா இல்லையா, பரியாய பதம். ஹஸ்தியோரோகா, ஹஸ்தி ஆரோகா. இங்க வந்து அடுத்து இன்னொரு பரியாய பதம். இங்க ஆதோரணகா இல்லையா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம தான் நான் நின்னுட்டேன், வேற ஒண்ணும் இல்ல மேடம். தேங்க்யூ. சோ இதுதான் இந்த வார்த்தையோட. உமா மகேஸ்வரி மேடம் புரியுது மேடம். இப்போ மேல வந்து அந்த தரோர் உபரி வர்த்தமனான அந்த திருத்தியா விபக்தி வந்தது இல்லையா? ஆமா, அதே மாதிரிதான் இங்க அந்த தேனவும் அந்த மாதிரிதான் எடுத்துக்கணும். நான் வந்து அவனுடைய வழின்னு எடுத்துட்டு ஒண்ணுமே ரொம்ப புரிஞ்சிட்டு மேடம். அந்த வழி அப்படிதான் எடுத்துக்கணும். அது ஏன்னா இங்க தேனாங்கிறது இஸ் நத்திங் மா. தேனா இஸ் a விசேஷனம் டு பத்தா, அவ்வளவுதான். அதாவது அந்த வழியோட சென்றடைந்தான் அப்படித்தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் இதை நம்ம தமிழோட அப்படி கரெக்டா பண்ணணும்னா வழியோட சென்றடை, அந்த வழியோட நதியிலிருந்து
கரெக்டா அந்த வழியோட சென்றடைந்தான். அவன் தன்னுடைய முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அங்கு வந்த யானை பாகன் யானை மேல் இருந்த அந்த யானை பாகனால் நதியை தாண்டி அந்த வழியை சென்றான். நதியாக ஆறுய நதியிலிருந்து இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவன் நதியில ஒரு வேளை யானையை குளிச்சு விட வந்திருப்பானா இருக்கும். ஓகே. அவன் நதியிலிருந்து எழும்பி அவன் அந்த பாதையோட சென்றடைந்தான். ஓகே, இது புரிஞ்சது மேடம். மீதியை பண்ணி ஓகே, இதோட தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட் மேடம். இன்னைக்கு ரொம்ப கிளியர் ஆச்சு. ஆக்சுவலி